Bye Guruvan, bye Adira. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் எப்படி என்னோடய பசங்களை ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், காலையில் என்ன உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 5:30க்கு எப்போயுமே அலாரம் வைக்கிறேன். இப்போ நான் மட்டும் எழுந்திரிச்சு பசங்களை கிளப்புறதுனால. பட் 5:30 வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அதை ஆஃப் பண்ணி நான் ஒரு 6 o'clock அந்த மாதிரி, இல்லை 5:50 அந்த மாதிரி தான் எந்திப்பேன். ஸோ எந்திரிச்சதும் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டிலில் தண்ணி சூடு பண்ண வச்சுக்கிட்டேன். ஸோ என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா அதை பொறுத்து தான் கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணுவேன். இன்றைக்கி ஹரி இடியாப்பம் கேட்டுட்ருந்தான். இந்த டைம் அவங்க அப்பா இந்தியா போயிருக்க டைமில். ஸோ அவங்க பசங்க கொஞ்சம் கேட்குற டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க ரொம்ப நம்மளை நைன்னு இருக்காமல் அவங்களாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அவன் இடியாப்பம் கேட்டிருந்தான் ஃபஸ்ட் நாளே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தது, அதில் தேங்காய் பால் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை உடச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தேங்காய் கத்தி வச்சு அந்த தேங்காய் செல்லேருந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஏன்னா அப்படியே போடக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். ஸோ ஒரு பவுலில் போட்டு அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு இடியாப்ப மாவு நான் வாங்கி வச்சுருந்தேன். ரெடிமேட் மாவு தான், கடையில் விற்கிது இடியாப்ப மாவுனே. ஸோ அது ஒரு 1.5 கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பட் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் ஊற்றி இந்த மாதிரியே நல்லா ஹாட்டாக இருக்கிற தண்ணி வச்சு மாவு கிளறினா தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு கிண்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் கை வைக்க முடியாது நமக்கு. அதனால் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, புட்டு மாவோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் மாவு, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இடியாப்பத்துக்கு. அப்புறம் மீதி கெட்டில் அந்த கொஞ்சம் ஹாட் வாட்டர் தண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இடியாப்பம் வேக வைப்போம் இல்லையா, ஸோ அதை ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டேன். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இடியாப்பம் பிழிகிறதுல மாவு நல்லா சூடாக இருக்கும். அதனால் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப லைட்டாக தான் எடுத்து போடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அப்படியே ஆவி பறக்க இருந்தது. இல்லைன்னா நம்ம அந்த கரண்டி வச்சு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இடியாப்பம் புளியறதுல வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி இடியாப்பம் புளியறதுல ஈஸியாக வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இடியாப்பம். சில பேர் இந்த துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. அதை நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் கல்யாணம் முடித்த புதுசில். எனக்கு அது நல்லாவே வராது, ஸ்ட்ரக் ஆயிரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் பண்ணுறது. பட் இது வாங்கினதுக்கப்புறம் இதில் தான் நான் எப்போயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 3 பிளேட்லேயுமே கரெக்டாக 1.5 கப் அரிசி நம்ம இடியாப்பம் மாவு இந்த மாதிரி 3 பிளேட்டுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இடியாப்பம் அந்த இட்லியை விற்கிற பானையில் வச்சுட்டு மூடி 10 நிமிஷம் டைமர் வச்சுக்கிட்டேன். அந்த இடம் ஃபுல்லாக அந்த மாவு பிசைஞ்ச மாவு, அந்த தேங்காய் உடைச்சது அது எல்லாமே இருந்தது. ஸோ அதை லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கசகசன்னு இல்லாமல் அடுத்த வேலை நம்ம கொஞ்சம் நீட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கிளாத்தில் தண்ணி நினச்சிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய் எடுத்தது, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் நல்லா பெரிய ஓட்டை இருக்கிற அந்த ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் எப்போயுமே நான் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுவேன் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். தேங்காய் பால் ரெடி பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சலாம், அது வரை உள்ளே சூடாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன்.
ஸோ அது கூடவே இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த ஒரு சல்லடை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு தேங்காய் பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து இடியாப்பம் வெந்ததை வந்து எடுத்து அந்த பிளேட்லாம் வெளியே வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் ஒவ்வொரு பிளேட்டாக தட்டி இந்த மாதிரி இடியாப்பம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சு அதை மூடி தனியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து எழுப்பி அவங்கள ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ணலை. ஹரி முந்தின நாள் லஞ்சு நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் நான் எதுவும் பண்ணலை. பட் அவன்கிட்ட கேட்கலாம். சம்டைம்ஸ் இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதையே லஞ்சு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடயே தான் நான் இடியாப்பம் பண்ணியிருந்தேன். பட் அவன்கிட்ட கேட்டேன், இல்லை நான் ஸ்கூலில் லஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் அதனால் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்க 2 பேருக்குமே பிடிச்ச அந்த இடியாப்பம் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஹரியை வந்து உள்ளே எழுப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஆதிரனை தூக்கிட்டு இங்கே வந்து இந்த பாத்ரூமில் அவனை விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அவன் தூங்கணும்மா. ஹரி ஃபஸ்ட்டு எழுப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப நான் அவனுக்கு அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் கொடுத்துட்டு அப்புறம் அவனை எழுப்பி பாத்ரூம்குள்ளே போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். அவன் குளிச்சு ரெடி ஆகிட்டு அவன் வெளியே வந்துடுவான். ஸோ இங்கிட்ட ஆதிரனையும் குளிப்பாட்டிட்டு அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, குளிர் ரொம்ப வெளியே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே நாங்கள் இருக்கிற ஊரில். ஸோ டெய்லி ஜாக்கெட் போடாமல் வெளியே போக முடியாது. அதனால் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுறது. இடியாப்பம் கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஸ்க் மெலன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கொஞ்சம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆதிரனுக்கு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 இடியாப்பம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஓரமாக அந்த பிளேட்டில் வச்சாச்சு. ஏன்னா அவன் அங்கே ஸ்கூலில் போய் நான் சொல்லியிருக்கேன் நிறையா டைம், ஸ்கூலில் போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஸ்கூலில் கொடுப்பாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் சாப்பிடுவான். அதனால் அவனை நான் ரொம்ப புஷ் பண்ண மாட்டேன், ரொம்ப சாப்பிடணும் இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிட்டுப்பான் காலையில். ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் நீயா கொஞ்சம் சாப்பிட, அம்மா வந்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருக்கும் வாட்டர் பாட்டில் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கணும் பேக்கில். நான் வந்து லாஸ்ட் டைம் காஸ்கோ போயிருந்தப்போ வந்துட்டு இந்த ஆசி பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ அது வந்து 2 பீஸ் வந்து அவனுக்கு நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து அவன் பேக்கில் வச்சுட்டு அப்புறம் 2 பேருக்குமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி அதையும் பேக்கில் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஹரி ரெடி ஆகிட்டு வந்துட்டான். அப்போ அவனுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அவங்க பக்கத்தில் அப்புறம் உட்காந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஹரிகிட்ட ஊட்டி விடவான்னு கேட்டேன். இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஆதிரன் மட்டும் விளையாண்டுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி நீ விளையாடு, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரனுக்கு மட்டும் அப்படியே ஊட்டி விட்டேன். அம்மா ஊட்டி விடுவா, நீ சாப்பிட்டு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு தலையை சீவி விட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரியை கூப்பிட்டு போயிடுவாங்க ஒரு அண்ணா வந்துட்டு. ஸோ அவனுக்கு அந்த அண்ணா வந்ததுமே கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவனை கீழே போக சொல்லிட்டேன். அவனை கீழே எப்போயுமே அவனாக கீழே போயிடுவான். நாங்கள் பால்கனியில் நின்று வந்து பாய் சொல்லுவோம் நானும் ஆதிரனும். அப்புறம் வந்து ஒரு 7:40க்கு மேலே பார்த்திங்கன்னா ஹரியை பிக்கப் பண்ண இன்னொரு அண்ணா வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பையனும் ஆதிரனை பிக்கப் பண்ண இன்னொரு அண்ணா வந்துடுவாங்க. அவங்களோட பையனும் ஆதிரனும் ஒரே ஸ்கூல். 2 பேருமே கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரியே இருப்பானுங்க, 2 ஒரே ஹைட் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்ததுமே காரில் ஏறிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு அன்றைக்கி நான் வந்து மீனாட்சி தூங்கிட்டு இருந்தா. ஸோ நான் டீ போட்டு குடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.